இன்று அதிகாலை பெய்த கனமழை காரணமாக OMR சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், தற்பொழுது சாலையில் எந்த அளவிற்கு தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது, எவ்வளவு வாகனங்கள் தற்போது அங்கு ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை இருக்கிறது, விவரங்கள் என்ன? இன்று அதிகாலை பெய்த கனமழை காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக சென்னையில் 2 இடங்களில் காலை ஒரு 1.5 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்திருக்கின்றது. அதில் ஒரு பகுதி சென்னை OMR சாலையில் இருக்கக்கூடிய துரைப்பாக்கம் பகுதியாகும். இங்கே OMR சாலையில் பல இடங்களில் இந்த மெட்ரோ ரயிலுக்காக போடப்பட்டிருந்த பணிகளால் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கின்றது. நாம் உலக வர்த்தக மையத்திற்கு எதிரே இருக்கின்றோம். இந்த சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மழைநீர் முழுவதுமாக தேங்கியிருக்கின்றது. இந்த சாலையிலிருந்து OMR சாலையிலிருந்து MGR சாலை சந்திப்பு அந்த பகுதி வரை இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக மழைநீரால் தேங்கியிருக்கின்றது. பல இடங்களில் சாலை பெயர்ந்திருக்கின்றது. நடைபாதை முழுவதுமாக நடைபாதை வரை மழைநீர் தேங்கி இருக்கின்றது. காலை சுமார் 1.5 மணி நேரத்தில் 10.5 சென்டிமீட்டர் மழை என்பது துரைப்பாக்கத்தில் பதிவாகியிருந்தது. பல இடங்களில் இதுபோன்று மழைநீர் என்பது தேங்கி இருக்கின்றது. காரணம், மெட்ரோ பணிகளுக்காக பல இடங்களில் சாலைகள் தோண்டப்பட்டிருந்தது. மழைநீர் கால்வாய் முறையாக அது இணைக்கப்படவில்லை என்ற மக்கள் குற்றச்சாட்டுகின்றார்கள். தொடர்ச்சியாக வாகனங்கள் இந்த மழைநீரில் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கின்றோம். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. அதே போல இந்த சாலை ஒட்டியிருக்கக்கூடிய இணைப்பு சாலைகளில் காலையில் தேங்கிய மழைநீர் பல இடங்களில் வடிய தொடங்கி இருக்கின்றது. இந்த சாலையிலும் கூட பெருங்குடி SRP டூல்ஸ் பகுதிகளிலிருந்து பல இடங்களில் மழைநீர் வடிந்திருக்கின்றது. சில இடங்களில் மட்டும் இந்த இணைப்பு கால்வாய்கள் முழுமையாக பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த இடங்களில் மட்டும் மழைநீர் தேங்கி இருக்கின்றது. இதனையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த சாலையில் ஏற்கனவே இருந்த டோல்கேட் பகுதி, அதே போல துரைப்பாக்கம் OMR அந்த இணைப்பு சாலை ஆகியவை, துரைப்பாக்கத்திலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய அந்த இணைப்பு சாலை ஆகியவற்றில் கூட சில இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கின்றது. அதனையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பிரபாகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.